ஹலோ ஆல், இந்த கிளாஸில் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸில் பெட்டல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு 2 கலர் வந்து சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். சாட்டின் ரிப்பன் தான் 1 inch ரிப்பன் வந்து 2 கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹைட் பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர் இருக்கும். பாருங்கள், டேப்பில் வச்சு காமிக்கிறேன். எக்ஸாக்டாக 9 சென்டிமீட்டர் இருக்கும் இந்த ரிப்பனு. அதே போல் இந்த சின்ன ரிப்பன் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டாக. ஸோ இந்த மாதிரி 7 லேயர்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இந்த பெரிய ரிப்பனை இந்த ரஃப்பான சைடு உள்பக்கம் வர மாதிரியும் இந்த ஷைனிங்காக இருக்கிறது வெளிப்பக்கம் வர மாதிரியும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிப்பன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட சென்டராக கூட எடுத்துக்கோங்க. இந்த ரிப்பனோட சென்டரில் இப்படி மடக்குங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மடக்குனீங்க உங்களுக்கு இந்த 7 மாதிரி கிடைக்குதுங்களா, 7 L எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். எகைன் இந்த சைடை அப்படியே மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக கீழே வந்து ஈக்குவலாக கிடச்சிடும். இப்போ பாருங்கள், மேலே வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்கும், கீழே வந்து ஈக்குவலாக கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கீழே ஃபயர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப இல்லை, லைட்டாக அந்த எட்ஜஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு ஃபயர் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கீழே வந்து ஃபயர் பண்ணிடலாம். கரெக்டாக ஃபயர் பண்ணுங்கள். ரொம்ப பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் நம்ம 9 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்துட்டு கம்மியாகிட போகுது. பண்ணி இது ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணி விடணும். ஸோ இப்படி தனித்தனியாக இருக்கிறத ஒரே இடத்துல வந்து அட்டாச் பண்ணி விடுறோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஆன மாதிரி தான் இருக்கும், பட் வந்து அதுக்கப்புறம் கேப் விடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அட்டாச் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கையில் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் 5 சென்டிமீட்டர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த வந்து எட்ஜில் பண்ணிக்கலாம். இதுவும் ரஃப் சைடு வந்து உள்ளே வச்சுட்டு ஷைனிங்கான சைடு வந்து மேலே வச்சுட்டு இந்த ரிப்பனை வந்து ஃபயர் பண்ணிக்கலாம். எட்ஜஸில் பண்ணிவிட்டு இப்படி அழுத்தி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாத மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிடுறதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஷைனிங்கான சைடு இருக்குது இல்லைங்களா முன்னாடி பக்கம், ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த ரிப்பன் இருக்கு இல்லையா, இந்த ரிப்பனை அது மேலே இப்படி வச்சுக்கலாம். ஈக்குவலாக கீழே வந்து எட்ஜஸ் வந்து ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்படி ஃபுல்லாக இருக்கிறத ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. அப்போவும் கீழே எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கிறத பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிறத இந்த ரிப்பனை இப்போது 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடித்தா இப்படி தானே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், 2ஆக மடித்ததுக்கப்புறம் இந்த பாதி இருக்குது இல்லைங்களா கீழே, இந்த பாதி இருக்கும். இப்போ இந்த பாதியை ரெண்டையும் இந்த 2 ரிப்பனையும் ஒன்றா பிடிச்சி இப்படி வெளிப்பக்கம் வர மாதிரி மடிச்சுக்கலாம். அதே போல் இந்த சைடும் இப்படி வெளிப்பக்கம் வர மாதிரி மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரிப்பனை வந்து ஃபுல்லாக இருக்க ரிப்பனை 2ஆக மடிக்கிறோம். 2ஆக மடித்ததுக்கப்புறம் அந்த உள்பக்கம் இருக்கிறத இப்படி வெளிப்பக்கம் திருப்பி விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். அந்த ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாமே ஈக்குவலாக வச்சு ஃபயர் பண்ணிவிட்டு அழுத்தி விடணும். ஸோ இப்போது இதோட எட்ஜஸ்லாம் இப்படியே ஃபயர் பண்ணுறோம். இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு ஃபயர் பண்ணுறோன்னா நம்ம கையில் பட்டுரும். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இது நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கிது. கட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஒவ்வொரு நேம் சொல்கிறாங்க. பட் இது என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும், நம்ம ஃபயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக பிடிச்சி கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இது எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணிவிட்டு இப்படி அழுத்தி விட போகிறோம். நல்லாவே கொஞ்சம் ஃபயர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இவ்வளோ கிளாத் இருக்கனால உங்களுக்கு கரெக்டாக இதாகும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டிங்கனாலே உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். நல்லா கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் மேலேயும் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த போல் தான் நம்ம வந்து 7 லேயர்ஸும் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாத் வந்து கட் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக 9 சென்டிமீட்டர் அக்யூரேட்டாக பண்ணிங்கன்னா தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும்.
அதே போல் இது வந்து இந்த 5 சென்டிமீட்டர்னால் 5 சென்டிமீட்டர் ஈக்குவலாக இருக்க மாதிரி பாருங்கள். 7 லேயர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ணலாம். எப்போவுமே கலர் சூஸ் பண்ணும்போது இந்த கீழே இருக்கிறது லைட் கலர்லேயும் மேலே இந்த குட்டியாக வர ரிப்பன் வந்துட்டு டார்க் கலர்லேயும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும். ஸோ எப்போதும் போல் ஊசியில் கோப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பாட்டமில் இருக்குது இல்லைங்களா, ஸோ பாட்டமில் இப்படி குத்தி இந்த சைடு எடுக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ எல்லா லேயர்ஸையும் இதே மாதிரியே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா லேயர்ஸும் கோத்துட்டு தென் நம்ம இந்த நாட் பண்ணுவோம் இல்லைங்களா, எல்லா லேயரையும் டைட் பண்ணி நாட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே தான் பண்ண போகிறோம். நார்மலாக போடுற நாட்டு தான். நல்லா டைட் பண்ணி நாட் போடுங்க. போட்டுட்டு இந்த நாட் போட்ட சைடு த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்றதை, எவ்வளோ டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குன்னு. ஸோ நம்ம கலர் காம்பினேஷன் வேரி பண்ணி போடும்போது தான் இந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த ஹைட் இருக்குது இல்லைங்களா, ஹைட் வந்து ஈக்குவலாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தென் இந்த சென்டர் போர்ஷனும் உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நீட்டாக கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எல்லாமே கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே போல் தான். கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எல்லா லேயர்ஸும் இருக்க மாதிரி எல்லா சைடும் ரைட் டு லெஃப்ட், டாப் டு பாட்டம் எல்லா பக்கமும் நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதே போல் மேலேருந்து கீழே இதோட சென்டரில் நான் ஒரு லைட் பிங்கிஷ் கலரில் ஒரு கிறிஸ்டல் பால்ஸ் கொடுத்துக்கிறேன். பாருங்க, இதுதான் கம்ப்ளீட் அவுட்புட்டு. ரொம்ப நீட்டான லுக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது பேக் நெக்கோட கண்டினியூஸாக குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்போ இதோட லென்த்து மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த குட்டியாக போடுற ரிப்பனுக்கும் ஹைட்டாக போடுற ரிப்பனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு இருந்தால் தான் இதுக்கு ரெண்டுக்கும் உங்களால் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுமே. சரி, குட்டி குட்டியாக போட்டு நீட்டாக வந்து பேக் நெக் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை அங்கங்கே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட விஷயம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.